இங்க முத்துவும் மீனாவும் ரோகிணி போனதை நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணி தப்பு பண்ணாங்க தான், பட் இருந்தாலும் அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் வீடே வெறிச்சோடி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இங்க மீனா முத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க மனோஜுமே நடந்து வந்து இங்க டைனிங் டேபிள்ல இருக்கிற தண்ணியை மட்டும் முடக்குன்னு குடிச்சுக்கிட்டே இருக்காரு. இங்க மனோஜ் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்த முத்துவுமே இவன் சரியான தண்ணி வண்டி, எப்ப பார்த்தாலும் இதே வேலையா தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மீனா இருந்துகிட்டு அவராவது பரவாயில்ல, சரக்கடிக்கிற பழக்கம் இல்லாததுனால தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு, இதை நீங்களா இருந்தா என்ன போய் சரக்கு போட்டிருப்பீங்க தானே அப்படின்ற மாதிரி இங்க மீனா முத்து பக்கம் திரும்புறாங்க. அப்ப முத்துவுமே ஆமா எப்பவுமே இந்த உலகத்துல நல்லவனுக்கு மதிப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களும் மீனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா மனோஜ் இங்க முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் நடந்து வராரு. அப்ப கரெக்டா அங்க வந்து அண்ணாமலையும் மனோஜ் கிட்ட, இங்க பாரு மனோஜ், நீ போய் முதல்ல ரோகிணியை பார்த்து பேசுறா, எதுக்காக இந்த மாதிரி இந்த பிரச்சனையில நீ ஒதுங்கி இருக்கணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி இங்க மனோஜ் கிட்ட கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் இங்க மனோஜுமே, நான் என்ன பண்றது, அவ தான் போய் சொல்லிட்டால, அதை நம்ம எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி இங்க மனோஜ் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க முத்துவுமே, டேய் அப்பா சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கும், நீ முதல்ல ரோகிணியை பார்த்து மீட் பண்ணி அவங்க என்ன காரணம் சொல்ல வந்தாங்க அப்படிங்கிற முதல்ல கேள்றா, காரணம் தெரியாம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்க முத்துவும் பேசுறாங்க. ஆனா முத்து பேசுறதை கேட்ட மனோஜுமே, நீ பேசாத, இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் நீ தானே எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக இவ்வளவு வேலையெல்லாம் பண்ண, அப்புறம் என்ன ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிற அப்படின்ற மாதிரி இங்க முத்துவை பார்த்து கேட்கறாங்க. அப்ப முத்துவுமே, டேய் வீட்டுக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப அந்த பிரச்சனையை எப்பவுமே குடும்ப தலைவர்கிட்ட கொண்டு வந்து சரி செய்ய வேண்டியது என்னோட கடமை. அன்னைக்கு மண்டபத்துல வச்சு ரோகிணியும் இன்னொரு பக்கம் அந்த பிரவுன் மணி அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதை நான் வீட்டுல சொல்லாம இருந்தா அது சரியா இருக்க மாட்டா, அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்காக மட்டும்தான் இதை பத்தி நான் வீட்டுல பேசுறேன், மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது, நீ என்னை பத்தி தப்பா நினைக்காத, நீ முதல்ல போய் ரோகிணி கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு சைடு மனோஜுமே, நான் அவங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், எனக்கு தேவை அம்மா சொல்றதான், அம்மா என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி இங்க மனோஜுமே விஜயாவோட பேச்சை கேட்டுட்டு ரோகிணி கிட்ட பேச மாட்டேன் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க முத்துக்கும் மீனாக்கும் ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்குது. இவெல்லாம் என்னைக்குமே திருந்த மாட்டான், இவெல்லாம் விளங்காதவன்ப்பா, இவங்கிட்ட போய் எதுக்குப்பா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோபத்தோட முத்துவும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் அண்ணாமலைக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு, நமக்கு என்னதான் சொன்னாலும் நம்ம பையன் கேட்க மாட்டேன்றானே, சொல்லப்போனா இந்த மாதிரி கல்யாண வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும், ஆனா ரோகிணியோட சைட்ல அங்க என்ன நியாயம் இருக்கு அப்படிங்கறத நம்ம கேட்டுட்டு தானே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரோகிணியை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இந்த பக்கம் அண்ணாமலை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் இன்னொரு சைடு இங்க ரோகிணியுமே எப்படியாவது நம்ம மாமா கிட்ட பேசி ஆகணும், அவர் மூலமா மட்டும்தான் நம்மளால எல்லாத்தையும் சரி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்காவான ஒரு காரணத்தை ரெடி பண்றாங்க. ஆனா இன்னொரு சைடு அடுத்த நாள் காலையில முத்துவும் மீனாவும் சேர்ந்துக்கிட்டு இந்த விஷயத்த நம்ம சாதாரணமா விடக்கூடாது, நம்மளாலதான் இப்போ ரோகிணியும் மனோஜ் பிரிஞ்சிருக்காங்க, சொல்லப்போனா தப்பு பண்ணது எல்லாமே அவங்க தான், பட் இருந்தாலும் நம்ம பண்ண ஒரு சில விஷயங்கள்னால தான் இன்னைக்கு இந்த குடும்பத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, இதை நாம தான் சரி செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க. அந்த முடிவுக்காகவே இங்க முத்துவுமே மீனா கிட்ட, இங்க பாரு மீனா, எனக்கு தெரிஞ்ச ரோகிணி கண்டிப்பா வித்யாவோட வீட்டில் தான் இருப்பாங்க, நீ டேரக்டா வித்யாவோட வீட்டுக்கு போ, அங்க போயிட்டு இங்க ரோகிணி கிட்ட நீ பேசி பாரு, அவங்க கிட்ட பேசி அவங்க என்ன நியாயம் சொல்ல வராங்க, சொல்லப்போனா அவங்க சைடு என்ன உண்மை இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அதை கேட்டுட்டு வந்து நம்ம அப்பா கிட்ட சொல்லிட்டு இங்க ரோகிணி மனோஜும் ஒன்னா சேர்க்கறதுக்கான வழியை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவும் மீனாவும் சேர்ந்து கிளம்புறாங்க. அப்ப கரெக்டா வித்யாவோட வீட்டுக்கு கீழே கொண்டு போய் இங்க முத்துவும் நின்றுக்கிட்டு, மீனா நீ மட்டும் போயிட்டு வா, நான் வர வேண்டாம், ஏன்னா என்ன பார்த்தா ரோகிணி ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்ற மாதிரி இங்க முத்துவும் கார்ல இருந்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் இங்க மீனாவுமே வித்யாவை பாக்குறதுக்காக மேல போறாங்க. ஆனா இங்க மீனா மேல வர்ற விஷயத்த இங்க கரெக்டா ரோகிணி கவனிச்சிடுறாங்க. அவங்களும் இங்க வித்யா கிட்ட, என்ன கேட்ட நான் இல்லைன்னு சொல்லிடு, நான் உள்ள இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க டேரக்டா ரோகிணி உள்ள போயிடுறாங்க. இங்க வித்யாவும் ரொம்ப டயர்டாவும் டல்லாவும் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு இங்க கரெக்டா வந்த மீனாவுமே, என்னாச்சு வித்யா எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வித்யா கிட்ட நல்லாவே நலம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா வித்யாவுமே, எங்க மீனா இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப மீனா இருந்துகிட்டு, இந்த பக்கம் பக்கத்துல பூ கொடுக்க வந்தேன், சரி உங்களையும் ஒரு எட்டு பாத்துருவோம் அப்படின்ற மாதிரி வந்தேன் அப்படின்ட்டு இங்க மீனா சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் வித்யாவுமே, நான் நல்லா இருக்கேன் மீனா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க மீனாவுமே, இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க வித்யா கிட்ட, வித்யா நான் ரோகிணி கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன், ஏன்னா ரோகிணியோட பிரச்சனைகளை பத்தி அவங்க சொல்லிட்டாங்களா அவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப வித்யாவே யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா எல்லா பிரச்சனையை பத்தி என்கிட்ட சொன்னா, பட் ஆனா இந்த விஷயத்துல ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எப்படியாவது உங்க மாமா கிட்டையும் அத்தை கிட்டையும் பேசி ஆகணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி இங்க வித்யாவுமே ரோகிணி சம்பந்தப்பட்ட விஷயங்களை மீனா கிட்ட சொல்றாங்க. அப்ப மீனா இருந்துகிட்டு, இங்க பாருங்க நாங்க ஏற்கனவே மனோஜ் கிட்ட பேசி பார்த்தோம், ஆனா அவர் பேச்சை கேட்கிற மாதிரி தெரியல, அதனாலதான் ரோகிணி சைடு என்ன நியாயம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி எங்க மாமா கிட்ட பேசி எப்படியாவது ரோகிணி மனோஜ் ஒன்னா சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், முத்து கூட இப்ப கீழே தான் இருக்காரு, அதான் அவங்கள பார்க்கலான்னு வந்தேன், அவங்க இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க வித்யாவுமே ரோகிணி இல்லைன்னு சொன்னதுக்காக, இல்ல மீனா அவன் வெளியில கிளம்பி போனா இன்னும் வரல அப்படின்ற மாதிரி அவங்களும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இன்னொரு சைடு
இங்க மீனாவுமே வித்யா சொன்னதை கேட்ட உடனே ரொம்பவே வந்து அப்செட் ஆயிடுறாங்க. அவங்களுமே சரி வித்யா, நீங்க ரோகிணி வந்தா எனக்கு கால் பண்ணுங்க, அவங்க கிட்ட வந்து நான் பேசி பார்க்கறேன், அவங்களோட பிரச்சனைகளை எப்படியாவது எங்க சைடு இருந்து சரி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி இங்க மீனா பேசுறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ரோகிணிக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. ஏன்னா பிரச்சனையை கிளப்பி விட்டது இவங்க தான், இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்கிட்ட பிரச்சனையை சால்வ் பண்ண வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுட்டு மீனா கிட்ட வந்து, என்ன மீனா எல்லா பிரச்சனையும் பண்றதையும் பண்ணிட்டு இப்போ என்னமோ என் பிரச்சனையை தீர்க்க போறீங்க அப்படின்ற மாதிரி என்கிட்டே வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க மீனாவுமே இங்க பயங்கர ஷாக்கோட, அப்ப ரோகிணி உள்ள இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ரோகிணியுமே, இங்க பாருங்க, என்னையும் மனோஜையும் நீங்க ஒன்னா சேர்க்க ஒன்றும் பண்ண வேண்டாம், எங்களை பிரிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்களோ அதுவே எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு, நீங்க எதுவும் எங்க வேலையில தலையிட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணி மீனாவோட முகத்தில் அடிச்ச மாதிரி பேசுறாங்க. ஆனா மீனாவுமே, இங்க பாருங்க ரோகிணி, நீங்க சொல்லி வச்ச போயினால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு, நீங்க அதை பத்தி முன்னாடியே வந்து மாமா கிட்டையும் அத்தை கிட்டையும் பேசி இருக்கணும், ஆனா நீங்க பேசாம விட்டுட்டீங்க. அதே நேரம் இப்ப இந்த பிரச்சனையை நாங்க வேணும்னு கிளப்ப கிடையாது, நீங்க பண்ணி வச்ச தப்பு தான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயமா வந்து இருக்கு, அதை சரி செய்யறதுக்கு தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம், நீங்க வேணா உங்களால முடிஞ்ச விஷயங்களை என்கிட்ட சொல்லுங்க, நான் அதை போய் மாமா கிட்ட சொல்லி சரி செய்ய பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இங்க மீனா மறுபடியும் ரெக்வஸ்டா கேட்கறாங்க. ஆனா மீனாவை பயங்கரமா எடுத்தெறிஞ்சு பேசுறாங்க ரோகிணியுமே. இங்க பாருங்க, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், தயவு செஞ்சுக்கிறது கிளம்புங்க, உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி மீனாவை அவமானப்படுத்தி அங்கிருந்து அனுப்புறாங்க. அப்ப மீனாவுமே சரி இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சைலண்டா கீழே இறங்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா வித்யா இருந்துகிட்டு ரோகிணியை பார்த்து, ஏ ரோகிணி, உனக்கு சுத்தமா அறிவு கிடையாதா, இந்த மாதிரி உங்க மாமா வெளியில வந்து பேச முடியாது, அது மட்டும் இல்லாம உன் ஹஸ்பண்டும் உன் பேச்சை கேட்க மாட்டாங்க, கண்டிப்பா வந்து விஜயா பேச்சை தான் கேட்பாங்க, அப்பனா உன் லைஃப்ல நீ யார்கிட்ட போய் பேச போற, மீனா மூலமா சொன்னாதான் கண்டிப்பா இந்த விஷயம் முத்து மூலமா வீட்டுக்கு போய் சேரும், வீட்டுக்கு போனாதான் உன்னால வந்து கொஞ்சமாவது அமைதியா இருக்க முடியும், சொல்ல போனா மனோஜோட நீ சேர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வரும் அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணி கிட்ட வித்யா அட்வைஸ் பண்றாங்க. அப்பதான் இந்த பக்கம் வித்யாவுக்கு புரியுது, நம்ம அவசரப்பட்டு இங்க மீனாவை அவமானப்படுத்திட்டேன்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல காருக்கு போன மீனாவுமே, ரோகிணி ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, அவங்க பிரச்சனைக்கு காரணமே நாம தான் சொல்லி நம்மளை பிடிச்சி திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி மீனா முத்து கிட்ட சொல்றாங்க. அப்ப முத்துவுமே, என்னது நாம காரணமா, நாம என்ன பண்ணோம், அந்த அம்மா நிறைய பொய்யா சொல்லி வைப்பாங்க, அவங்க சொன்ன பொய்யெல்லாம் நம்ம வீட்டுக்கு நிரூபிச்சா அது வந்து நம்ம பண்ண தப்பா அப்படின்ற மாதிரி இங்க முத்து கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க ரோகிணியுமே வித்யா கிட்ட சொல்லி கீழே இருக்கிற முத்துவையும் மீனாவையும் கூப்பிட சொல்றாங்க. அப்ப முத்துவும் மீனாவும் கிளம்பி மேல வராங்க. ரோகிணி தான் கூப்பிடுறாங்க, அப்பனா அந்த உண்மையை பத்தி தான் பேச கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பத்தி கேட்கறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் மேல வராங்க. மேல வந்த உடனே இங்க ரோகிணியுமே, என்ன மன்னிச்சிரு மீனா, நீ மறுபடியும் என்னோட லைஃப் கெடுக்க வந்திருக்க நினைச்சதான் நான் பயந்துட்டேன், இப்பதான் எனக்கு வித்யா எடுத்து சொன்னா, என் மனசுல இருக்க விஷயங்கள் அவங்க கிட்ட ஓப்பனா பேசுறேன், நான் சொன்னதெல்லாம் போய் தான், நான் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணெல்லாம் கிடையாது, ஆனா நான் மனோஜை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு பொய்யை சொல்ல வேண்டியதாயிடுச்சு அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணி சொல்றாங்க. ஆனா இது கேட்டுட்டு இருக்க முத்துவுமே, பார்லரமா, இங்க பாருங்க, நீங்க மனோஜை லவ் பண்ணீங்கன்னா மனோஜ் கிட்ட போய் டைரக்டா பேச வேண்டியதானே, அப்புறம் எதுக்காக சம்பந்தம் இல்லாம நீங்க பெரிய பணக்காரங்கன்னு சொல்லி வச்சிருக்கீங்க, இது உங்களுக்கு தப்பா தெரியல அப்படின்ற மாதிரி இங்க முத்து கேட்கறாங்க. அப்ப கரெக்டா முத்து கேட்ட கேள்விக்கு இங்க ரோகிணியுமே, இங்க பாருங்க முத்து, எனக்கும் வந்து மனோஜ் கிட்ட டைரக்டா அப்ரோச் பண்ண ஆசை தான், நானும் அதை பத்தி மனோஜ் கிட்ட பேச போனேன், ஆனா மனோஜ் என்ன சுத்தமா கண்டுக்கவே இல்லை, அதை விட முக்கியமா அவர் லைஃப்ல இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் கேள்விப்பட்டேன், அதுக்கப்புறம் தான் மனோஜோட நிலைமையை கொஞ்சம் மாத்துறதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும்னு நினைச்சிட்டு கண்டிப்பா மனோஜை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணேன். அது இல்லாம உங்க அம்மாவை நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணும்போது அவங்க பணத்திலே ரொம்ப குறியா இருந்தாங்க, அந்த பணத்தை வச்சுதான் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, நான் ஒரு பார்லர் அப்ப சொந்தமாவே வச்சிருந்தேன், ஆனா அப்ப கூட என்ன மதிக்காம பெரிய பணக்கார பொண்ணுக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அங்கேயும் வந்து இங்க பார்வதி ஆண்டி வீட்டுல மீனாவை பத்தி ரொம்பவே கேவலமா பேசிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறவங்க கிட்ட நான் எப்படி இந்த மாதிரி, நான் ஒரு ஏழை பொண்ணு, நான் உங்க பையனை விரும்புறேன், நான் அவரை கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்ட்டு இங்க ரோகிணியுமே டைரக்டா முத்துக்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. அப்பதான் முத்துக்கு தெளிவா புரிய வருது, சொல்லப்போனா இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கான முக்கிய காரணமே நம்ம அம்மா தான், ஏன்னா அவங்க பணத்து மேல ஆசைப்பட்டு பணம் சொன்னதுனாலதான் இங்க மனோஜை லவ் பண்ணிட்டு ரோகிணியுமே மனோஜை கல்யாணம் பண்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க. அப்பனா இது இவங்க மேல தப்பு கிடையாது, இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நம்ம அம்மா தான் சொல்லிட்டு இங்க டைரக்டா முத்துவும் மீனாவை சேர்ந்து, நீங்க கவலைப்படாதீங்க ரோகிணி, கண்டிப்பா உங்களையும் மனோஜையும் ஒன்னா சேர்க்க வேண்டியது எங்களோட கடமை, அதுக்கு முன்னாடி முதல்ல நான் போய் எங்க அம்மாவை சரி செய்யறேன் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவும் மீனாவும் டைரக்டா அந்த விஷயத்தை கேட்டுட்டு இங்க ரோகிணிக்காக பேசுறதுக்கு அவங்களும் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஆனா இங்க விஜயா கிட்ட போய் என்ன பேசினாலும் அது நடக்காத காரியம், அதனால இவங்க பேசி என்னதான் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கறத இனி வரப்போற எபிசோட்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ்.